மென்டல் மனதில் செல்வராகவன் ஆமா. டைரக்ஷன்ல ரொம்ப ஒரு நல்ல ஆக்டிங் கோச் ஆக்சுவலி செல்வா சார். அவரே சூப்பரா நடிச்சு காமிப்பாரு. அதுக்கப்புறம் ஜோ டைரக்டரோட ஒரு படம் பண்றேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 டைரக்டரோட ஒரு படம் பண்றேன். ரொம்ப லவ் டுடே மாதிரி ஒரு படம் அது. நைஸ் நைஸ். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றேன். ஓகே. மோசஸ்ன்ற ஒரு அது முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு. ஸ்ரீநாத் பாசி அதெல்லாம் இனிமேல் தான் எல்லாமே வரப்போகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் அடுத்து கம்போசரா இந்த ஹிந்தில வந்து நை நவேலின்னு ஒரு படம் ஆனந்தல் ராய் சார் ப்ரொடக்ஷன்ல வந்து யாமி நடிக்கிறாங்க. ஒரு பேய் படம். அது ஹிந்திலயா? மியூசிக். ஓகே. மியூசிக். ஓகே. அப்புறம் இருமுடின்னு ஒரு படம் ரவி தேஜாவோட ஆமா, தெலுங்குல. சம கதை அது. கரான்னு ஒரு படம் தனுஷ் சார். பண்றேன். ஆகாசம்ல ஒக்குத்தரா துல்கர் சாரோட பண்றேன். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆமா. பண்றேன். ஸோ அந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க யோசிச்சு தான் சொல்றீங்க. இன்னும் எவ்வளவு இதெல்லாம் அபிஷியலா சில விஷயங்கள் வந்தது. சில மறந்துருப்பேன். எப்படி இது அப்படின்றதான் ஆச்சரியமா இருக்கு சார். விஸ்வநாதன் சன் மியூசிக் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு நம்ம ஒர்க்கான குவாலிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அது எப்படி இருந்தாலும் அந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம. சூப்பர் சூப்பர் சார். அஜித் சார் வந்து கம்ப்யூட்டர் ரேசிங் அதெல்லாம் போயிட்டு இருக்காரு. டாக்குமெண்ட்ரி ஒன்று நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். அது நீங்க பண்றீங்களா? டாக்குமெண்ட்ரி நம்ம தான் பண்றோம். இஸ் a great person அஜித் சார். ஒரு பெரிய பேஷன் அவருக்கு ரேசிங். அது எதுவாக இருந்தாலுமே இந்த அவருடைய லெவலுக்கு அதை சேஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு நடத்தி ஒரு பேஷனோட பண்றது தட்ஸ் a great thing. ஐம் வெரி ஹாப்பி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது. ஃப்ரீடம் ஒர்க் பண்ண அப்புறம் குட் பேட் அக்லி பெரிய ஹிட். இப்போ இந்த ரேசிங் ஃபிலிமும் பண்றேன். ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இஸ் a great person and ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம்.